பழனி அருகே ஆயக்குடியில் பொதுக்கூட்டம் நடந்தது. வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் பேசினார். ராகுல் கொலை குற்றவாளி ஒற்றைக்கண் சிவராஜனுடன் ஜெயலலிதா இருப்பது போல ஒரு புகைப்படத்தை கருணாநிதி வெளியிட்டார். படம் போலியானது என்று உறுதியானதும் கருணாநிதி மன்னிப்பு கேட்டார். கருணாநிதியைப் போல ஸ்டாலினும் பொய் பேசுகிறார் என்று அமைச்சர் சீனிவாசன் கூறினார். ராஜுவுக்கு பதில் ராகுல் என அவர் கூறியது தொண்டர்களுக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. நீங்க தயவு செஞ்சு உன்னை மனசுல வச்சுக்கணும். அவங்க அப்பா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா மீது இதே மாதிரி சொன்னார். காலையில பாத்தீங்கன்னா பயங்கரமான செய்தி. ஒற்றைக்கண் சிவராசனும் தனுவும் கருணாநிதி ஜெயலலிதா அம்மாவோடு இருக்கின்ற படத்தை பாருங்கள். முரசொலியிலிருந்து அவங்களுக்கு வேண்டிய பத்திரிகை அத்தனையில் வந்துருச்சு. அம்மாவுக்கே புரியல யார் இதுன்னு விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட தர்மபுரியில நஞ்சே கபடான ஒரு வக்கீல் அவர் இருக்கிறார். அவங்க தங்கச்சி ரெண்டு பேரும் அம்மா பார்த்து எடுத்த ஒரு படத்தை எடுத்து கருணாநிதி இது ஸ்டாலின் ராகுல் காந்தி கொலை செய்தவர்கள் இன்னைக்கு ராகுல் காந்தி கொலை செய்தவர்கள் இன்னைக்கு அம்மா கூட இருக்கிறாங்க. ஆக ராகுல் காந்தியை கொலை செய்ததற்கு காரணமே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தான் என்று ஒரு பொய்யான செய்தியை அம்மா உயிரோடு இருக்கும்போது வெளியிட்டவர் கருணாநிதி. உங்களுக்கு ராஜீவ் காந்தி